அருமையானவர்களே, எத்தனையோ முறை என் வாழ்க்கையிலே எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குமா, ஒரு மாற்றம் வருமா, எனக்கு ஒரு புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா என்று நாம் ஏங்குகிறோம் அல்லவா? சில நேரங்களிலே சரீரத்திலே ஒரு சோர்வு வருகிறது, களைப்பு வருகிறது. இன்னும் அநேக முறை நம்முடைய உள்ளத்திலே துக்கங்கள், சோர்வுகள், எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறாதது நிமித்தமாக வரும் கவலைகள், எனக்கு ஒரு மாற்றம் வருமா என்று நம்முடைய உள்ளம் ஏங்குகிறது அல்லவா? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு இளைப்பாறும் காலங்கள் வரும். கர்த்தர் இன்றைக்கு நம்ம அதை வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். வேதத்திலும் கூட சூலமித்தியாள் என்று சொல்லப்பட்ட ஒரு மகள், உன்னத பாட்டு முதல் அதிகாரத்திலே அவளை குறித்து எழுதப்பட்ட காரியங்கள், அவள் சோர்ந்து களைத்து போயிருந்தாள். காரணம், சிறு வயதிலே பெற்றோரை இழந்தவள். தன்னுடைய அண்ணன்மார்கள் அவளை கடுமையாய் நடத்தினார்கள். இரவும் பகலும் வெயிலும் பனியும் பாராமல் உழைத்து கொண்டே இருந்தாள் மற்றவர்களுக்காக. அவளுடைய உருமே மாறிவிட்டது. அவளுடைய ரோமமெல்லாம் கருத்து போயிருந்தது. அவளுக்கு சரியாக நடக்க முடியாமல், அந்த மலைப்பகுதிகளிலே ஏற முடியாமல் அவள் சோர்ந்து, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் என்று அவள் நினைத்த காலங்கள் அநேகமாய் இருந்தன. ஆனாலும் ஒரு நல்ல மேய்ப்பர் ஒரு நாள் அவளை தேடி வந்தார். அவர் நல்ல மேய்ப்பராய் அவளை பார்த்து, மகளே, நீ எப்பொழுதும் இப்படி இருப்பாய் என்று நீ நினைக்க வேண்டாம். நீ என்னை பின்பற்றி வா, உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் அழகுபடுத்துவேன். உன் வாழ்க்கையிலே நீ மேன்மை அடைவாய் என்று சொல்லி அவளை அவர் அழைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, களைத்து சோர்ந்து தவித்து கொண்டிருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். ஒரு பிரதான மேய்ப்பர் இருக்கிறார். ஒரு பெரிய மேய்ப்பர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை அழைக்கிறார். இந்த சூலமித்தியாள் அந்த நல்ல மேய்ப்பரை தேடி சென்ற பொழுது என்கேதி என்ற ஒரு அழகான வளம் நிறைந்த ஒரு இடத்தை அவள் அடைந்தாள். அங்கே அந்த மேய்ப்பர் காத்து கொண்டிருந்தார். அருமையானவர்களே, அந்த என்கேதி இஸ்ரவேல் தேசத்திலே காணப்படுகிறது. மலைகளும் குகைகளும் நிறைந்த ஒரு இடம். எனவே பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு அரணிப்பான இடம். அது மாத்திரமல்ல, அநேக மரங்களும் செடிகளும் கொடிகளும் அநேக நீரூற்றுகள் நிறைந்த ஒரு அழகு வாய்ந்த ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறது. அது மாத்திரமா, உன்னத பாட்டு முதல் அதிகாரம் 12, 13, 14 வசனத்திலே இந்த சூலமித்தியாள் அதை வர்ணிக்கிறாள். அது நறுமணம் வீசுகிற ஒரு இடம். நறுமணத்தின் நிமித்தமாக இளைப்பாறும் காலங்கள் நிச்சயமாக வரும். அருமையானவர்களே, நீதிமொழிகள் அதைதான் சொல்லுகிறது. நறுமணம், சுகந்த வர்க்கங்கள் மூலமாய் நம்முடைய இருதயம் களிப்பாகும். அந்த நறுமணங்கள் என்ன? அவள் சொல்லுகிறாள் 12ஆம் வசனத்திலே, அது நளதம் என்ற வாசனை வீசுகிற இடம். நளதம் என்றால் தன்னையே முற்றிலுமாய் கொடுப்பது என்று அந்த நாட்களிலே கருதினார்கள். ஏனென்றால் அந்த நளதம் கிடைப்பது அவ்வளவு கஷ்டம், அது அவ்வளவு விலையேற பெற்றது. உங்களுக்கு ஞாபகம் வரட்டும், இயேசுவை காட்டி கொடுத்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒரு 2 நாட்கள் தான். அந்த நாட்டிலே இயேசு ஒரு வீட்டிலே விருந்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு குப்பி நிறைய அந்த தைலத்தை கொண்டு வந்து அந்த நல தைலத்தை அப்படியே இயேசுவின் மேல் ஊற்றிவிட்டாள். அநேகர் கடிந்து கொண்டு, ஏன் இப்படி இதை செலவு செய்ய வேண்டும், வீண்படுத்த வேண்டும் என்று கோபித்தார்கள். ஆனால் இயேசு அவளை மெச்சி பேசினார். அவளை விட்டுவிடுங்கள், அவள் செய்த காரியம் நல்ல காரியம். நான் மரணமடைந்து அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனையாக என் சரீரத்திலே இந்த தைலத்தை பூச அவள் முந்திக் கொண்டாள் என்று அவளை குறித்து மெச்சி பேசினாள். அவளுடைய உள்ளத்திலே என்ன தோன்றி இருக்கும்? இயேசுவே, உம்முடைய உயிரே நீர் எங்களுக்காக ஊற்ற போகிறீர். எனவே எனக்கு எது மேன்மையாயிருக்கிறதோ, எது சிறந்ததாயிருக்கிறதோ அதை நான் உம்மீது ஊற்றுகிறேன் என்று சொல்லி அவளுடைய அன்பெல்லாம் அந்த தைலத்தின் மூலமாய் அவள் ஊற்றினாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தைலத்தின் வாசனை இயேசுவின் சிலுவை மரணத்தை அடையாளம் காட்டுகிறது. அவள் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறாள், வெள்ளைப்போளம். இந்த வெள்ளைப்போளம் ஒரு மரத்தின் தண்டிலிருந்து வடிந்து கொண்டே இருக்கும். இயேசு மரணம் அடைந்த பிற்பாடு அவருடைய சரீரத்தை சீலைகளிலே 2 சீஷர்கள் சுற்றி இந்த தைலத்தை அதிலே வைத்து அவரை அடக்கம் பண்ணினார்கள்.
காரணம் என்னவென்றால், இந்த தைலத்தின் மூலமாக, இந்த வெள்ளைப்போளத்தின் மூலமாக அந்த சரீரம் வாசனையாய் இருக்கட்டும், அது அழுக வேண்டாம் என்று அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? 3ஆம் நாளிலே அநேகர் அங்கு வந்து அந்த கல்லரண்டையிலே தேடும் பொழுது இயேசுடைய சரீரம் அங்கே இல்லை. எல்லாம் முடிந்தது என்று அநேகர் நினைத்தார்கள். இனி அவருடைய ஊழியமோ, அவருடைய சத்தமோ, அவருடைய நடமாட்டம் இருக்காது என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த கல்லறை வெறுமையாக இருந்தது. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே உன் நம்பிக்கைகள், உன் எதிர்பார்ப்புகள் உனக்கு நடக்குமோ என்று நீ ஆசையாய் காத்து கொண்டிருக்கிற காரியங்கள் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டது போல, எல்லாம் மறைந்து போனது போல இருக்கலாம். ஆனாலும் அந்த கல்லறை அது வெற்றிடமாக இருந்தது. இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது, அது மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும். 14ஆம் வசனத்திலே அவர் என் நேசர் மருதோனி பூங்கொத்து என்று சொல்லுகிறார். அந்த மலர்கள் ஒவ்வொரு நாளும் வெண்மையாக பூக்கிற மலர்கள், அதிலே ஒரு நறுமணம் வரும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை அது அடையாளம் காட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார். தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு என்கேதி உண்டு. அந்த என்கேதி தேவ பிரசன்னம். நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே நறுமணம் வீசுகிறது. அதுதான் அவருடைய சிலுவை, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல். எபேசியர் 5:2 சொல்லுகிறது, இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது எங்கும் மரண வாசனை, ஆனால் அந்த சிலுவையிலிருந்து ஒரு சுகந்த வாசனை பிதாவாகிய தேவனிடத்திலே கடந்து சென்றது. அந்த வாசனை உங்களை நிரப்பட்டும். அருமையான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சிலுவையின் வாசனையினால் நிரப்பி ஆறுதல் படுத்தி இளைப்பாற செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.